வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிட்டு வந்தாங்க. நண்டு மீன் எதுவுமே குழம்புக்கு கிடைக்கல. அதனால் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு இன்றைக்கி சமைச்சு இன்றைக்கி செம்மையாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மிளகு ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரியல், முட்டைகோஸ் கேரட் பொரியல் வச்சு இன்றைக்கி நாங்கள் செம்மையாக ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். இப்படி தாங்க வீட்டில் மீன் நண்டு எது கிடைக்கட்டாலும் சரி வீட்டில் கிடக்கிற காய்கறிகளை வச்சு நம்ம சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுவோம். நீங்களும் அதேமாதிரி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இப்போ நம்ம காய்கறிகளையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அப்புறம் அம்மியில் போய் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பொரியலுக்கு தேவையான பொருள்களை. இப்போ முட்டைக்கோஸை பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். தேவையான தேங்காய்லாம் திருவி வச்சுக்கிட்டோம் கூட்டுக்கு. இப்போ முட்டைக்கோஸை நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடணும். கழுவி எடுத்துக்கிட்டு தான் நம்ம சமைக்கணும். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பொரியலுக்கு 50 பருப்பு எடுத்துருக்கேன். அந்த பருப்பை ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ முட்டைக்கோசையை வெட்டிக்கிட்டோம். இப்போ கேரட்டை சீவிக்கிடுவோம். முட்டைக்கோசையும் கேரட்டையும் தான் பொரியல் வைக்க போகிறோம். எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுப்பாங்க, நாங்கள் தண்ணியும் எடுக்க போகிறேன். இப்போ கேரட்டை சீவியாச்சு. நம்ம வெண்டைக்காவை நம்ம நறுக்கி எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு மிளகு ரசத்துக்கு அம்மியில் அரைச்சிருவோம். பொரியலுக்கும் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு நம்ம அதையே அம்மியில் சீரகத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வெண்டைக்காய் கேரட்டு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பொரியலுக்கு கூட்டுகளுக்கு. இப்போ நம்ம இதை கொண்டு போய் வெட்டினதை வீட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிருவோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு சீரகம் தேங்காயையும் அரைச்சிக்குவோம். இது கூட வைக்கிறதுக்கு சீரகம்,
இப்போ சீரகத்தையும் மிளகையும் நல்லா அரைச்சிக்கிடுவோம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிடுவோம். முட்டைகோசும் கேரட்டையும் பொரியலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் சாதம் அடுப்பில் கிடக்குது, இந்த பக்கம் நம்ம பொரியல் ரசத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். 2 அடுப்பு இருக்கிறதுனால 2 அடுப்புலேயும் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ பூண்டு சேர்த்துக்கிடுவோம். அப்படியே அள்ளி சேர்த்துருவோம். முட்டைகோஸ் வெந்திருக்கும். நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம கேரட்டு, பருப்பு, உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அவிய போட்ட பருப்பை சேர்க்கணும். இப்போ கேரட்டை சேர்த்துருவோம். இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கிடுவோம்.
நம்ம முட்டைக்கோஸை தாளிப்பில் சேர்க்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். நம்ம பெரிய கடாயில் வச்சுருந்தோம் கூட்டு. இப்போ வெந்ததுக்கப்புறம் சுருங்கிருச்சு. இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ அப்படியே இறக்கிடுவோம். ரெடியாகிருச்சு. ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ தாளிச்சுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். ரசத்துக்கு பூண்டு சேர்த்துக்கிடுவோம் தாளிப்பில். இப்போ காயப்பொடி சேர்த்துக்கிடுவோம். அரைச்சதை இப்போ தாளிப்பில் சேர்த்துக்கிடுவோம். ரசத்துக்கு மிளகு ரசத்துக்கு இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம இறக்கி கீற வேண்டியதான். இப்போ ஒரு கூட்டு முடிஞ்சிட்டு நம்ம வெண்டைக்காயை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு அடுப்பில். இப்போ வெண்டைக்காவை பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம தாளிப்புக்கு வந்து கடுகுளுந்து போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெண்டைக்காவை சேர்த்துக்கிடுவோம். வெண்டைக்காய் உப்பு சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை திறந்துருவாங்க. திறந்து ஒரு கிண்டிட்டு நம்ம அம்மியில் அரைச்ச சீரகம், பூண்டு, மிளகாய், தேங்காய் இதையெல்லாம் சேர்த்துக்கிறோம் வெண்டைக்காயோட.
நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம. இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய். சின்ன பிள்ளைகளுக்கு கூட வேண்டான்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய். இப்போ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். எல்லா பேரும் கடலில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, வந்து ஒவ்வொரு ஆளாக சாப்பிடுவாங்க. இப்போ மட்டும் நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி மிளகு ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரித்து முட்டைக்கோஸ் கேரட்டு பொரியல் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி மிளகு ரசம் வச்சு நம்ம கேரட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருக்குறோம், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்குறோம். இப்போ மதியங்கான்னு பாருங்கள், நல்ல ஒரு ரசம் வச்சு பொரியல் வச்சு ஒரு சாப்பாடு. இன்றைக்கி நல்லா ஒரு மதியம் நல்லா மிளகு ரசம் வச்சு நல்லா வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கு, முட்டைக்கோஸ் கேரட்டு பொரியல் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறது பாப்பா தான் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க அம்மா சமையல் வேலை அங்கே வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில், எங்கள் வீட்டில் எல்லாம் சமையல் முடிஞ்சிட்டு ஒவ்வொரு ஆளாக வந்து இனிமேல் தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு நான் தான் சாப்பிட்றேன் சமைச்சு. முட்டைக்கோசு மிளகு ரசத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வெண்டைக்காவை பொரிச்சிருக்கோம். வெண்டைக்காவை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். அருமையான பொரியலுங்க. இன்றைக்கி நல்லா கமகமண்டு மிளகு ரசத்தை வச்சு இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி ரசம் வச்சு குடும்பத்தோடு இருந்து ஃபேமிலியாக இருந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.